ஹாய் கைஸ், மீண்டும் நம்ம கூட தனுஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு தனுஷ் என்ன கேட்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சார், இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை நான் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வேற ஒரு கான்செப்டா வரும். ஆனா என்னோட ப்ராப்பர்ட்டிய நாங்க டிவைட் பண்ணிக்கிறோம், டிவிஷன் மாதிரி பண்ணிக்கிறோம். இன்னொருத்தவங்களுக்கு நாங்களும் டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா 2 பேரா சேர்ந்து பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ஆக்ட் பேர் என்ன, அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஓகே, ஸோ இதை நம்ம 2 ஆஸ்பெக்டா பார்க்கலாம். ஒன்னு, நிறைய பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கீங்கன்னா கோ ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கோ ஓனர்ஸோட நீங்க இருக்கையில உங்க ஷேர் மட்டும் நீங்க தனியா பிரிச்சுக்கிறது பார்ட்டிஷன். ஓகே, அது பார்ட்டிஷன் டீடு போட்டுக்கலாம். அப்படி பார்ட்டிஸ் அவங்க ஒத்துழைக்கலன்னா நம்ம பார்ட்டிஷன் சூட் போட்டு நம்ம ஷேரை மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலைன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நாங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்க. அப்போ இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன பார்க்கலாம்னா, ஃபுல் ப்ராப்பர்ட்டியும் நீங்க ஒருத்தர் தான் ஓனரு. பட் நீங்க ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும் அந்த ப்ராப்பர்ட்டில அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு பண்ணலாம். ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நீங்க செல் பண்றீங்க, இல்லாட்டி செட்டில்மெண்ட் எழுதி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னு கையில நீங்க சப்டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். ஸோ சப்டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, டவுன் பிளானிங் அத்தாரிட்டியோட பெர்மிஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறது. ஸோ தட் நம்ம ப்ராப்பர்ட்டியை பிரிச்சிருக்கோம் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு ஒரு ஷேரை நீங்க வச்சுக்கலாம், இன்னொரு ஷேரை நீங்க விற்கிறீங்களோ இல்ல செட்டில்மெண்ட் கொடுக்குறீங்களோ கிஃப்ட் கொடுக்குறீங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சப்டிவிஷன்னா என்ன, அதுல பார்ட்டிஷன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் டீட்டெயிலா சொன்னீங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரியுற மாதிரி, ஏன்னா இதுக்குள்ளார நிறைய மெத்தட்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ரொசீஜர் இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ப்ராப்பர்ட்டி எப்படி பிரிக்கிறீங்களோ அதுக்கான பிளான் போடணும். ஓகே, அந்த பிளானை நம்ம டவுன் பிளானிங் அத்தாரிட்டிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே, டவுன் பிளானிங் அத்தாரிட்டிட்ட சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போட்ட பிளானை அப்ரூவ் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த பிளான்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லாட்டி எதுவும் சரியா இல்லை அப்படின்னா அவங்க திருப்பி நமக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டான அப்ளிகேஷனை திருப்பி நம்ம ரீசப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸஸ் மாறும். ஸோ அந்த ஃபீஸ் என்னவோ அதை நம்ம கட்டிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே சார், நீங்க அந்த பிளான் நாங்க போட்டு அதை அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்றீங்க. சோ இந்த பிளானை நாங்களே பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சப்மிட் பண்ணலாமா அத்தாரிட்டிஸ் கிட்ட, இல்லன்னா அதுக்குன்னு யாருன்னா டீம் இருக்காங்களா அவங்க கிட்ட கொடுத்து பண்ணணுமா, அத்தாரிட்டிஸ் யாருன்னா இருக்காங்களா? ஓகே, சோ இந்த பிளான் போடுறது நம்மளா போட முடியாது. சோ இதுக்குன்னு லைசன்ஸ் சர்வேயர்ஸ்ல இருக்காங்க. சோ இந்த லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை பிரிக்க போறோம், ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஒரு டைமென்ஷன்ல பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னா அவரு அந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்பாரு. ப்ராப்பர்ட்டியை பார்த்து அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் டைமென்ஷன்லாம் அவர் போட்டு ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த பிளானை வச்சுதான் நம்ம டவுன் பிளானிங் அத்தாரிட்டியில அப்ரூவல் வாங்கணும். ஸோ இதுக்கான ரெக்வஸ்ட் நம்ம வைக்கணும்னா அந்த நீங்க சொன்னவர்கிட்ட அந்த அத்தாரிட்டி தான் நம்ம போய் பண்ணி ஆகணும். லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட போயிட்டு ஒரு பிளான் பண்ணி ஆகணும். நம்மளால அதை டைரக்டா பண்ண முடியும் அந்த பிளானிங்க. சரி, ஓகே சார், நாங்க இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப எண்ட் ஆஃப் ப்ராசஸ்ல இருக்கோம். இதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் தேவைப்படும்ல, இது எவ்வளவு நாள் எங்களுக்கு தேவைப்படும் அந்த ப்ரொசீஜர் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக? ஓகே, தோராயமா ஆன் அன் ஆவரேஜா நீங்க பிளான் போடுறதுல இருந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை ரிவர்ட் ஆகி திருப்பி ரீசப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்ற அப்ரூவல் வாங்குறதுக்கு ஆன் அன் ஆவரேஜா ஒரு 6 months ஆகும். ஸோ இந்த காலம் சில நேரங்கள்ல எக்ஸ்டெண்டும் ஆகலாம், சில நேரங்கள்ல உங்களுக்கு இதோட கம்மியான டைமும் ஆகலாம். சோ ஆவரேஜா 6 months தேவைப்படும். இதுக்கு மேலயும் கீழயும் போறது அவங்களோட ஒரு லேண்டை பொறுத்து அந்தந்த ஊரை பொறுத்தும் மாறும். சோ எல்லா ப்ரொசீஜரும் நீங்க சூப்பரா சொன்னீங்க சார். இப்போ எனக்கு லாஸ்டான ஒரு கேள்வி என்னன்னா, நான் எல்லா பிளானும் கரெக்டா பண்ணிட்டேன். சோ அந்த பிளானிங் வச்சு நான் கரெக்டா அந்த அத்தாரிட்டி கிட்ட கொடுத்து நான் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த அத்தாரிட்டிஸ் அப்ரூவ் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன்.
ஸோ இதுக்கு நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? ஓகே. ஸோ நீங்க எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணி கரெக்டான பிளானை கொடுத்து அவங்க மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணியும் சப்மிட் பண்ணிட்டீங்க. அப்பயும் உங்க ப்ராப்பர்ட்டியை வந்து சப்டிவிஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க கோர்ட்ல வந்து ஒரு சூட் போடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன், அவங்க சொன்ன மிஸ்டேக்ஸுமே நான் ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்கு திருப்பி ரீசப்மிட் பண்ணிட்டேன், ஸ்டில் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்றதுக்கு நம்ம வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாகவும் நிறைய கேசஸ் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய கேசஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அது வந்து டவுன் பிளானிங் அத்தாரிட்டிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சரி, ஓகே சார், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனுக்குள்ளார நீங்க சப்டிவிஷன் பண்ண போறீங்கன்னா இதுக்குள்ளார வந்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இல்ல இதுலயே எனக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த டவுட்ஸை வந்து இவங்களோட லீகல் டீம் இருக்காங்க, ஸோ அவங்களோட கான்டாக்ட் ஐடிலாம் அவர் சார் சொல்லுவாரு. ஸோ அவங்களுக்கு நீங்க மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னா இதுக்கான லீகல் அவங்க பிளானிங் வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. என்னன்னா இது நாங்க பேசிக்கா தான் சொல்றோம், ஆனா இதுல இன்டெப்தா உங்களுக்கு நிறைய விஷயம் டவுட் இருக்கும். ஸோ இதுக்குள்ளார என்னோட விஷயம் வரலையே, சப்டிவிஷன் ஆனா நான் பண்ணோம், ஓகே சப்டிவிஷன் தான் என்னோட பிளான் அப்படின்ட்டு உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். ஆனா நான் சப்டிவிஷன்ல நான் இன்னும் டீட்டெயிலா போகணும், எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா அது நீங்க அவங்க லீகல் டீம் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு அவங்க அதுக்கான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களை கான்டாக்ட் பண்றது என்ன வழி சார் சொல்லிடுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ நீங்க போடுற கமெண்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ நன்றி சார், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சார் எடுத்துட்டு வர இருக்காரு. எனக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னோட டவுட்ஸ்லாம் ஜென்ரலா தான் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் டவுட்ஸ் நானும் கேட்க வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ நீங்களும் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கீங்க, ஸோ அது விஷயமா நாங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த உங்கள் ப்ராப்பர்ட்டின்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஸோ நன்றி சார். தேங்க்யூ.